எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ குட் ரீசன் ஒன்லி இஃப் யூ பிலீவ். அவரோட பெரிய கனவு கனவு காணுங்கள் இந்த உலகத்துக்கே சொன்னவருக்கு ஒரு பெரிய கனவு என்னென்னா தான் ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான். 10 பேர் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு 9 பேர் தான் தேவை. அந்த 10வது ஆள் தான் அப்துல் கலாம். கடைசியாக அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க 9க்கு 9 பேரும் கன்ஃபார்மாக வராங்க, அதனால் நீங்கள் செலக்ட் ஆகலை. இது பறக்குதே இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நாமளும் பறக்கலாம், ஒரு பைலட்டாக பறக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இந்த கனவு உடஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வராரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை நம்ம அப்படி ஃபுல்லாக பார்க்குறோன்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு, பல விஷயங்களை இந்தியாவோட டிஃபென்ஸுக்காகவே பறக்க விடுறாரு, இந்தியாவோட பிரசிடென்ட் ஆகிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால தான் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இந்தியாவோட இன்னைக்கு டிஃபென்ஸுக்கு மூலாதாரமாக மாறினார். வாழ்க்கையில் நம்மளுக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது. ஆனால் இது யாருக்கு அப்படின்னா நம்புறவங்களுக்கு மட்டும்தான். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ குட் ரீசன் ஒன்லி இஃப் யூ பிலீவ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல சொல்லலாம். பட் ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவர் அப்துல் கலாம். அவரோட வாழ்க்கையில் அவரோட பெரிய கனவு காணுங்கள் இந்த உலகத்துக்கே சொன்னவருக்கு ஒரு பெரிய கனவு என்னென்னா தான் ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான். பைலட் ஆகணுங்கிற கனவோட அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. 10 பேர் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு 9 பேர் தான் தேவை. அந்த 10வது ஆள் தான் அப்துல் கலாம். ஒருவேளை அந்த 9 பேரில் யாராவது ஒருத்தவங்க ட்ராப் ஆகிட்டாங்கன்னா இவர் கன்ஃபார்ம் ஆகிடுவார். சரி, ஒரு வாய்ப்பு நம்புவோம் அப்படின்னு நம்பி உட்காந்துருக்காரு. கடைசியாக அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க 9க்கு 9 பேரும் கன்ஃபார்மாக வராங்க, அதனால் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அப்துல் கலாம்கிட்ட சொல்கிறாங்க. அப்துல் கலாம் உண்மையிலே மனசுடைஞ்ச ஒரு நாள் அது. அப்போ நம்ம கனவு கண்டிப்பாக நடக்காதா? நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ஆசைப்பட்டு ஒரு பறவையை பார்த்து இது பறக்குதே இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நாமளும் பறக்கலாம், ஒரு பைலட்டாக பறக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இந்த கனவு உடஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வராரு. பக்கத்தில் இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்து அவர் ஒரு ஸ்பீச் கேட்குறாரு. அப்போ அவரோட லைஃபே மாறுது. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை நம்ம அப்படி ஃபுல்லாக பார்க்குறோன்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு, பல விஷயங்களை இந்தியாவோட டிஃபென்ஸுக்காகவே பறக்க விடுறாரு, இந்தியாவோட பிரசிடென்ட் ஆகிறாரு. ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை அவர் பைலட் ஆகியிருந்தார்னா, அன்னைக்கு அந்த 9 பேரில் ஒருத்தவர் ஆகியிருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? ஜஸ்ட்டு பைலட்டாகவே இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்றைக்கி இருந்திருக்க மாட்டார். அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால தான் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இந்தியாவோட இன்றைக்கி டிஃபென்ஸுக்கு மூலாதாரமாக மாறினார். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன், பட் we need to look for that reason. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது, இது நல்லதுக்கே இல்லைன்னே வச்சுப்போமே, அதையும் நம்ம இந்த கண்ணோட்டத்தோட இது நல்லதுக்கு தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது தெரியும். ஆனால் நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது நம்ம நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி நல்லதுக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளுக்கு எது நடந்தாலும் அது நல்லது தான். தேங்க்யூ.